வெல்கம் டு மை சேனல் ஜோனி செஃப் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பிடிக்கடனை கிழங்கு தொக்கு எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிழங்கு நல்லா கழுவி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு 3 விசில் தான் நான் விட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அது குழஞ்சிடக்கூடாது. நம்ம இன்னும் அதிகமாக விசில் விட்டோம்னா குழஞ்சிரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த வீடியோவில் வந்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதை அரிப்பு எடுத்துக்கும் நிறைய பேர் செய்கிறது கிடையாது. அரிப்பெல்லாம் எந்தவித அரிப்பும் இல்லாமல் எப்படி சமைச்சு சாப்பிட்லான்றதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புளி நல்லா சேர்த்து ஊறி வரும்போது நான்வெஜ் கூட தோற்றுரும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இந்த குழம்பு. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் அதுக்கு ஹாட் வாட்டர் கீழே ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சில் தண்ணி போட்டு அதிலேருந்து இதோட ஸ்கின்னெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சைட்லேயே நம்ம இந்த தொக்குக்கு புளி ஊற வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் நிறையாவே சேர்க்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். இன்றைக்கி இதை செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கிறோம். என்ன சமைச்சாலுமே சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிழங்க இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்தளவு இருந்தால் போதும், ரொம்ப குட்டியாக இது பண்ணிட வேணாம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகும். நம்ம கருக்கிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டை. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆயில்லையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டெல்லாம் இன்னுமே நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே தக்காளி போட்டதுக்கப்புறமே நம்ம உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். நல்லா கொஞ்சம் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரட்டும். அப்போ தான் தொக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அந்த கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். பிடிக்கரணை கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆட் பண்ணி லைட்டாக அதுலேயும் உப்பு படுற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இன்றைக்கி என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோன்னா, ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். எல்லாமே நம்ம அளவாக சேர்த்தா போதும். எல்லாமே அளவாக சேர்ந்து வரும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நார்மலாக குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம், அந்த குழம்பு மசாலா. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது 3 மட்டும் போதும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் எப்போவுமே காரம் பார்த்து தான் போடணும். அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாமல் போயிடும். இப்போ நல்லா அதை கலந்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த புளி தான் இந்த குழம்போட ஹைலைட்டே. புளி ஊற்றி அந்த டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த குழம்பு கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவு இருந்துச்சு. கடைசியாக
நல்லா ட்ரை ஆகி வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதோட டெக்ஸ்சரு. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டுருக்கு. கடைசியில் எண்ணெய் அப்படியே வெளியில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்மளோட சூப்பரான பிடிக்கரணை கிழங்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேஸ்டியாக மட்டும் இல்லை, ஹெல்த்தியாகவும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். பை கைஸ்.